அன்பிற்குரிய ஆசிரியர் தொடர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜியில் பிப்ரவரி 3ஆம் தேதி 2023 மத்தியானம் பேட்ச் நடந்த தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 2 அதில் உள்ள சைக்காலஜி பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பியாஜேவின் அறிவு வளர்ச்சி நிலைகளுள் எந்த நிலையில் தனிநபர் பகுத்தறிதலிலிருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு நகர்வார்? எதுனா ஃபார்மல் ஆப்ரேஷனல் ஸ்டேஜ், முழு செயல்நிலை. முழு செயல்நிலையின் போதுதான் ஒரு தனிநபர் பகுத்தறிதலில் இருந்து சிக்கலான சிந்தனை முறைக்கு மாறுறாரு. உடல் மற்றும் உள சார்ந்த குறைபாடுகள் ஏற்பட காரணம் மரபு. எந்த நிலையில் குழந்தைகள் நடத்தை தன்மைய சிந்தனையில் உள்ளது? 0 to 3 வருடங்கள். எரிக்சனோட சமூக வளர்ச்சி கோட்பாட்டில் இருக்கு. மனிதனின் ஆளுமை பண்பு எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது? மரபு. எந்த ஒரு பருவத்தின் ஒப்பார்குழு உறவுகள், பள்ளி சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் காரணிகள் மன எழுச்சி நடத்தையை பாதிக்கும்? குழந்தை பருவம். மன எழுச்சியை அடையாளப்படுத்துதல் மற்றும் அளவிடுதலில் அகநோக்கு அணுகுமுறையின் முக்கூறு மாதிரியை உருவாக்கியவர் வில்ஹெல்ம் உண்ட். ஒரு புதிய சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஒருவர் தன்னை ஏற்புடையதாக்கிக் கொள்ளும் திறனை நுண்ணறிவு என்கிறோம். நமக்கு அடாப்டேஷன், தகவமைப்பு அப்படிங்கிற ஆன்சர் சரியானது மாதிரி தோணும். பட் ஆன்சர் நுண்ணறிவு தான். டேஷ் இல்லாமை மனநோய்க்கான அறிகுறி இல்லை. செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை. டேஷ் வகை முத்திரையிடும் கோட்பாடு நெறிபிறழ்வு கோட்பாடு வகையின் கீழ் வருகிறது. சூழ்நிலை கோட்பாடு. ஆங்கிலம் தெரிந்த ஒருவருக்காக உருவாக்கப்பட்ட நுண்ணறிவு சோதனை ஆர்மி ஆல்பா சோதனை. ஆளுமை என்பது ஹெட், ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ, மனம் ஆகியவற்றின் தொகுப்பாகும் அப்படின்னு சொன்னவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு. நாட்டு சோதனை கீழ்கண்ட எதை சோதனையிட உதவும்? ஒருவரின் பிரத்யேக செயல்பாடு, அதை ஆப்டிடியூட் டெஸ்ட சொல்றாங்க. உலக அளவில் இளம் குற்றவாளிகளின் வயது வரம்பு டேஷ் ஆகும். அவங்க ஆரம்பத்துல இதுதான் பதில்னு கொடுத்தாங்க, 10 to 13 and 14 to 19. கடைசி அதை ஸ்டார் கொஸ்டினா மாத்திட்டாங்க. கற்றலில் தூண்டல் துலங்கல் பிணைப்பு கோட்பாடு யாரால் மொழியப்பட்டது? தாண்டைக். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் கோட்பாடு. பிரச்சனையை தீர்த்தலில் புதிர் நிலையை கிளை வழி நிலை அப்படின்னு சொன்னவர் ஜான் டூயி. டேஷ் பல சூழ்நிலைகளில் ஆண் மற்றும் பெண்களின் எதிர்பார்க்கப்படும் நடத்தை பாலின பங்களிப்பு, ஜெண்டர் ரோல்ஸ். அகநோக்கின் பொருள் செல்ஃப் அப்சர்வேஷன், சுய உற்றுநோக்கல். ஒரு வகுப்பறை சூழலில் ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு உத்தி பழைய கற்றலை புதிய கற்றலுடன் இணைத்தல். அது மாதிரி பண்ணா கிளாஸ்ல மாணவர்கள் ஆர்வமா பாடத்தை கவனிப்பாங்க. ஒரு மனிதன் தன் அனுபவத்தினாலும் மற்றவர்களாலும் அறிவு பெறுவதற்கு எது உந்துதலாக உள்ளது? சூழ்நிலை. ஏன்னா அனுபவம் பாருங்க, அனுபவம் வந்தாலே சூழ்நிலை வந்துடும். உளப்பாலின வளர்ச்சிக்கு வித்திட்டவர் ப்ரொஃபவுண்டர் ஆஃப் சைக்கோ செக்ஷுவல் டெவலப்மெண்ட் யார்னா சிக்மண்ட் ஃப்ராய்டு. நல்ல பையன் நல்ல பெண் என்ற நோக்க நகர்வு கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? வழக்கமான படிநிலை.
ஒருத்தனை பார்த்து அவங்கள வந்து இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்றது வந்து ஒரு கன்வென்ஷன் மெத்தட், ஓல்டு மெத்தட். டைலரின் கோட்பாட்டின்படி ஆக்கத்திறன் நிலைகள், ஆக்கத்திறன் கிரியேட்டிவிட்டியோட ஸ்டெப்ஸ் சொல்றாங்க. அவர் 5 நிலைகள் சொல்லியிருக்காரு, 5 ஸ்டெப்ஸ். கீழ்கண்டவற்றுள் எது கற்றல் விதி அல்ல, இயக்க விதி? மற்றபடி ஆயத்த விதி, பயிற்சி விதி, விலை விதி எல்லாமே வந்து கற்றலுக்கான விதிகள் தான். தாண்டேக் சொன்னது இல்லை இயக்க விதின்னு ஒன்று கிடையாது. ஆளுமையை மதிப்பிட 16 வகையான ஆளுமை காரணிகள் பட்டியலை முன்மொழிந்தவர் ஆர்பி காட்டல். அறிவு மற்றும் உடலியக்கு புலங்கள் அதிக விளைவு மிக்க நிலையில் கீழ்காணும் ஒன்றில் இல்லாமல் பெறப்படுகின்றன. செயல்முறை இடைவினை. இந்த நிலையில் குழந்தைகள் எந்த ஒரு பிரச்சனையையும் தர்க்க வரிசையில் எடுக்கும் திறன். நல்லா சிந்திச்சு தர்க்க ரீதியா எடுக்கிறாங்க. எப்படின்னா ஃபார்மல் ஆப்ரேஷன் ஸ்டேஜ்ல தான் அப்படி எடுப்பாங்க. முறையாக சிந்தித்து எண்ணங்களின் அடிப்படையில் செயல்படும் நிலை. பள்ளி வழிகாட்டு மையத்தில் குறை அடையுடைய மாணவர்களை எதற்கு குறிப்பிடப்பட வேண்டும்? அதாவது வந்து கொஞ்சம் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க, படிக்க கஷ்டப்படுறாங்க. அந்த மாணவர்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, அறிவுரை பகரும் உளவியலாளரிடம் அனுப்ப வேண்டும். கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் அனுப்பணும். லூக்கன் கூற்றுப்படி மனநலம் என்பது, லூக்கன்னு ஒரு சைக்காட்டிஸ்ட், அவர் என்ன சொல்றாரு, மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, அமைதியாக வாழ்வது, லிவிங் பீஸ்ஃபுல்லி, குழப்பம் இல்லாம வாழ்க்கை நல்லபடியா வாழுவது. பொதுவான உளவியல் விவரிப்பது என்ன நடத்தைகள், யாருடைய நடத்தைகள்? சாதாரண மனிதர்களின் நடத்தைகள், அதான் விவரிக்குது. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்று அறிவுரை பகர்தல் உள்ள தொழில்நுட்பம் அல்ல? நாட்டத்தை மாற்றுதல், இதுதான் அறிவுரை பகர்தல் வரக்கூடிய தொழில்நுட்பம் அல்ல. நன்றி ஆசிரியர் தோழர்களே, அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.